ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேஷ் ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக மணி கிடைக்கும். நம்மளுக்கு இந்த ஆப்பில் நம்மளுக்கு ஈஸியாக மணி கிடைக்கும். அந்த மணி எடுக்கிறதுனால நமக்கு எவ்வளோ ப்ராப்ளம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஆப்பில் பார்க்குறேன். இந்த ஆப்பில் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர் போய்க்கலாம். ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு கேஷ் அட்வான்ஸ் அப்படின்னு போடுங்க. இதில் அந்த ஆப் இருக்காது. அப்படியே கூகுள் க்ரோமில் போய்ட்டு கேஷ் அட்வான்ஸ் லோன் ஆப் அப்படின்னு போடுங்க. இதுலேயும் வந்து அந்த ஆப் இருக்காது, தேடி பார்க்கலாம். இதுலேயுமே பார்த்தீங்கன்னா அந்த ஆப் கேஷ் அட்வான்ஸ் அந்த ஆப் நேமு, அந்த ஆப்போட லோகோ இதுலேயுமே இல்லை. அது வந்து அந்த ஆப்போட லோகோ நான் காமிக்கிறேன். அந்த ஆப்பை அதை செஞ்சு யாருமே வந்து ஓப்பன் பண்ணிடாதீங்க, ஓப்பன் பண்ணி லோன் எடுத்துடாதீங்க. அதனால் நிறைய ப்ராப்ளம் வந்திருக்கு. என்னோடய ஃப்ரெண்டுக்கே வந்து ப்ராப்ளம் வந்து ஸ்டேஷனில் போய்ட்டு கம்ப்ளைண்ட் வரைக்கும் கொடுத்துருக்கோம். கம்ப்ளைண்ட் எல்லாமே கொடுத்துருக்கோம். கொடுத்துட்டு அந்த சிம்மியை நம்ம வந்து ரிமூவ் பண்ணியாச்சு, தூக்கி போட்டோம். அவ்வளோ ப்ராப்ளம் வந்திருக்கு. கேஷ் அட்வான்ஸ் அந்த ஆப்போட லோகோ இது தான், கேஷ் அட்வான்ஸ். இந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணாதீங்க, யாருமே டவுன்லோட் பண்ணி கேஷ் எடுக்காதீங்க. கேஷ் எடுத்திங்கன்னா 7 டேஸில் ரீபேமெண்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. 7 டேஸில் நீங்கள் ரீபேமெண்ட் பண்ணாலுமே வந்து ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க. லோன் வந்து க்ளோஸ் ஆகாது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்பில் இருந்து லோன் எடுத்துகிட்டு நீங்கள் கட்டாமல் விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களோட நம்பருக்கு வந்து தப்பாக மெசேஜ் அனுப்புவாங்க. நெக்ஸ்ட் உங்கள் ஃபோட்டோவை மாப்பிங் பண்ணி வேறு ஒரு ஃபோட்டோ கூட ஆட் பண்ணி உங்களை வந்து ட்ரெஸ்லாம் ரிமூவ் பண்ணி உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ வரும். அதுக்கப்புறம் உங்கள் கால் உள்ளே போகும்போதே உங்களை காண்டாக்ட் லிஸ்ட்டில் இருக்க எல்லா நம்பரும் வந்து அவங்க எடுத்துப்பாங்க. காண்டாக்ட் வந்து அக்செப்ட்னு கேட்கும். அது காண்டாக்ட் அக்செப்ட் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம காண்டாக்டில் இருக்க எல்லா நம்பருமே எடுத்துப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு நம்ம மெயிலில் சேவ் பண்ணி வச்சுருக்க எல்லா நம்பருமே அவங்க எடுத்துப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட நம்பர் காண்டாக்டில் இருக்க எல்லா நம்பரும் அவங்க எடுத்துகிட்டு அப்புறம் நம்ம ஃபோட்டோ எல்லாமே எடுத்துப்பாங்க. கேலரியில் இருக்க ஃபோட்டோ எல்லாமே எடுத்துகிட்டு மார்க் பண்ணி நம்மளுக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க. அப்புறம் காண்டாக்டில் இருக்க எல்லா நம்பருக்கும் வந்து இந்த ஃபோட்டோஸ்லாம் சென்ட் பண்ணுவாங்க. அப்புறம் நம்ம கேலரியில் இருக்க எல்லா ஃபோட்டோஸும் எடுத்து அதேமாதிரி மாப்பிங் பண்ணி நம்மளுக்கு சென்ட் பண்ணுவாங்க. அப்புறம் எல்லாருக்குமே சென்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் இந்த ஆப்னால நிறைய பேர் வந்து ப்ராப்ளம் ஆகிருக்கு. நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி இஷ்யூ ஆகிருக்கு. நீங்கள் இதில் லோன் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் லோன் கட்டி முடித்தா கூட உங்களுக்கு வந்து திருப்பி வந்து லோன் கட்ட சொல்லுவாங்க. நம்ம திருப்பி காசு கட்டிகிட்டே தான் இருக்கணும். அவ்வளோ சீக்கிரம் வந்து லோன் க்ளோஸ் ஆகாது. இந்த ஆப்பை வந்து யாருமே டவுன்லோட் பண்ணாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு கண்டினியூவாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. அப்போ தான் வந்து நிறைய பேருக்கு இந்த வீடியோ ரீச் ஆகும். இதோட ப்ரூஃப் எல்லாமே நான் வந்து இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வரும், அது எல்லாமே ஃபுல்லாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். இந்த வீடியோ எல்லாருமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருனா இந்த மாதிரி ஆப்பில் லோன் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ஆப்பில் போய்ட்டு லோன் எடுத்துகிட்டு தேவையில்லாமல் மாட்டிக்கிறீங்க. அதுக்கு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட யார்கிட்டையாவது காசு வாங்கி, நீங்கள் அர்ஜென்ட் அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட யார்கிட்டையாவது காசு வாங்கி பே பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஆப்லாம் லோன் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாருக்கும் கண்டிப்பாக வரும். இதனால் என் ஃப்ரெண்டுக்கு ரொம்ப பெரிய ப்ராப்ளம் வந்திருக்கு. இதனால் நாங்கள் ஸ்டேஷனில் போய்ட்டு சைபர் கிரைமில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். கம்ப்ளைண்ட் ரிசிப்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே நான் அப்லோட் பண்ணுறேன். அப்படியே வீடியோவில் வரும். நெக்ஸ்ட்டு பாருங்கள். இந்த வீடியோ எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருமே ஷேர் பண்ணிவிடுங்க. இது வந்து அந்த ஆப்பில் இருந்து நம்மளுக்கு மெசேஜ் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் யூ டேக் லோன் அப்படின்ட்டு நம்ம ப்ரூஃப் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுட்டு இப்போ வந்து நம்மளை வந்து பிளாக்மெயில் பண்ணுறாங்க. இந்த மாதிரி தான் நமக்கு ஒரு நியூ நம்பர்லேருந்து புது நம்பர்லேருந்து பிளாக்மெயில் பண்ணுவாங்க. நம்ம வந்து அந்த பிளாக்மெயிலாம் வந்து நம்ம பயப்படாமல் வந்து நம்ம சைபர் கிரைமில் வந்து கேஸ் கொடுக்கணும். பார்த்தீங்கன்னா சைபர் கிரைமில் கேஸ் கொடுத்திங்கன்னா அவங்க வந்து கேஸ் எடுத்து பார்ப்பாங்க. இது வந்து அவங்க சென்ட் பண்ண ஃபோட்டோஸ் இந்த மாதிரிலாம் நம்மளோட ஃபோட்டோஸ்லாம் கீழே வந்து வேறு ஒருத்தவங்க ஃபோட்டோ வச்சு ஆட் பண்ணி நம்மளுக்கு அனுப்புவாங்க. இது வந்து நம்ம சைபர் கிரைமில் வந்து நம்ம கொடுத்த கம்ப்ளைண்ட் இது இல்லாமல் இது வந்து ஆன்லைனில் கொடுத்த கம்ப்ளைண்ட். இது இல்லாமல் நம்ம நேர்லேயும் போய்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். அதோட ப்ரூஃப் வந்து கையில் இல்லை. ஓகேங்களா? நேர்லேயும் போய்ட்டு நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி நீங்கள் வந்து பயப்படாதீங்க. இது வந்தாலும் நேரில் போய்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுங்க. போய் ஸ்டேஷனில் போய்ட்டு நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு மூவ் பண்ணுவாங்க. நீங்கள் இதுக்கெல்லாம் பயந்துட்டு போய்ட்டு தேவையில்லாத முயற்சிலாம் எதுவும் பண்ணாதீங்க. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. எல்லாருக்கும் இதை பற்றி தெரியணும். எல்லாருக்கும் வந்து அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி யாரும் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் இந்த மாதிரி போய்ட்டு லோன் எடுக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க.